வணக்கம் அன்பான நேயர்களே, நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம கல்லூரி வானம் என்னும் சிறுகதையைத்தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காதம்பரியும் காஞ்சனாவும் 18 வயது பருவச்சிட்டுகள். ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பில் பயிலும் மாணவிகள். இருவருக்குள்ளும் ஒருவர் மேல் ஒருவர் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆழமான அன்பும் கொண்டிருந்தனர். தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டிருந்த இருவரும் வாழ்க்கையில் எதிர்ப்பதம் என்றாலும் மனதளவில் ஒன்றுபட்டு இருந்தனர். காதம்பரி பணக்கார வம்சத்தின் ஒரே வாரிசு. காஞ்சனா ஏழ்மையில் வாடித் துவளும் பூங்கொடி. ஆனாலும் தன்மானமும் பகுதி நேர உழைப்புமாகத்தான் அவள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். காதம்பரி அவள் தோழிதான் என்றாலும் இருவரும் தங்கள் ஏற்றத்தாழ்வு பற்றி என்றுமே தாழ்வு மனப்பான்மையும் கர்வமும் கொண்டு பேசியதில்லை. பரஸ்பர அன்பும் விசாரிப்பும் பாட சம்பந்தமான சந்தேகங்களுமாய்த்தான் அவர்கள் பேச்சு இருக்கும். காஞ்சனாவுக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவன் எம்பிஏ படித்துக் கொண்டிருக்கிறான். தன் தாயை என்றுமே அவன் சங்கடப்படுத்தியதில்லை. தங்கையின் படிப்புக்கும் அவன் தன்னாலான உதவியை செய்ய தவறமாட்டான். அண்ணன் சத்யன் மேல் காஞ்சனாவுக்கு பிரியம் அதிகம். யாருடனும் அதிக பேசாத குணம். சதா எந்நேரமும் புத்தகமும் கையுமாகவே இருப்பான். இந்த காலத்தில் இப்படி ஒரு புள்ளையான்னு ஆச்சரியமா இருக்கு. மங்களம், நீ கொடுத்து வச்சவ. உன் கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான்னு பக்கத்து வீட்டு பர்வத மாமி சொன்னதை கேட்டு அம்மா நெகிழ்ந்து போனது கூட அவளுக்கு தெரியும். அப்பா எங்கோ இருக்கிறார் என்பது தவிர அவர்கள் இருவருக்கும் அப்பா பற்றி சொல்லவில்லை மங்களம். அம்மாவின் மௌனத்தில் ஏதேனும் அர்த்தம் இருக்கும் என்று அவர்களும் கேட்க மாட்டார்கள். சத்யனுக்குள் தங்கள் குடும்ப நிலைமை பற்றிய கவலை உள்ளுக்குள் அதிகமாய் உண்டு. எப்படியாவது படித்து முடித்து பெரிய வேலையில் சென்று அமர வேண்டும். அம்மாவையும் தங்கை காஞ்சனாவையும் கண்கலங்காமல் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவனுள் ஓடிக்கொண்டிருந்தது. அவன்தான் தினமும் சைக்கிளில் தங்கையை கல்லூரியில் கொண்டு விடுவான். காஞ்சனாவுக்காக காதம்பரி வழியிலேயே காத்து கொண்டிருப்பாள். ஹாய் காஞ்சனா, இன்று ஏன் லேட்? என்ன சத்யன் சார், சைக்கிளை சற்று வேகமாய் மிதித்தால் என்ன? கல்லூரி தொடங்கிவிட்டால் அவ்வளவுதான், கேட்டை பூட்டி விடுவார்களே என்றாள். சத்யன் ஒன்றும் பேசாமல் அவளை பார்த்தான். உடலின் எழிலை அப்பட்டமாய் எடுத்து காட்டும் ஸ்லீவ்லெஸ் பனியனும் டைட் பேண்ட்டுமாய் அல்ட்ரா மாடர்ன் மங்கையாய் ஒருத்தி நின்று கொண்டு அதுவும் தன் பெயரை இவ்வளவு சரளமாய் தலையில் அடித்தார் போல சொல்லுகிறாள். இவள் காஞ்சனாவின் தோழியா? நம்ப முடியாமல் தங்கையை பார்த்தான் அவன். அவன் மனதில் ஓடிய எண்ணத்தை அறிந்து கொண்டவளாய் காஞ்சனாவும், இவள் என் பிரியமான தோழி அண்ணா, பெயர் காதம்பரி. சற்று துடுக்காக பேசுவாள், ஆனால் மிகவும் நல்லவள் என்று கூறினார். ஏய், நீ என்ன எனக்கு புதிதாய் சான்றிதழ் கொடுக்கிறாய், அதுவும் உன் அண்ணனிடம்? ஏன் நீ முன்பே என்னை பற்றி சத்யனிடம் சொல்லவில்லையா என்றாள். சரியான வாயாடியாய் இருப்பாள் போலிருக்கிறதே. சத்யனுக்குள் ஓடிய எண்ணத்தை அப்படியே சொன்னாள் அவள். என்ன சத்யன் சார், சரியான வாயாடி என்று நினைக்கின்றீர்களா? எனக்கு பேச கற்றுக் கொடுத்ததே உங்கள் தங்கைதான் என்றாள். தங்கையை முறைத்து பார்த்தவன், இதோ பார் காஞ்சனா, உங்கள் இருவரின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. நான் வேலைக்கு செல்ல வேண்டும், வருகிறேன் என்று விட்டு போனான். என்ன காதம்பரி, அண்ணனிடம் இப்படி மாட்டி விட்டு விட்டாயேடி என்றாள் காஞ்சனா. பின் என்னவாம், எப்போது பார்த்தாலும் படிப்பு படிப்பு என்று இருக்கும் உன் அண்ணனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரடி வம்பில் மாட்டிவிடப் போகிறேன் என்பாள். நீ நினைப்பது போலெல்லாம் அவன் காதல் வலையில் விழுந்து விட மாட்டான். ஏனென்றால் அவன் என் அண்ணனாக்கும் என்றாள் இவள். அவர்களுக்குள் அவ்வப்போது நிகழும் விளையாட்டு பேச்சு போலத்தான் அதுவும் வந்து போனது. கல்லூரியின் நாட்கள் இறக்கை கட்டி பறந்து கொண்டிருக்க காதம்பரி எல்லையில்லா ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். ஏனெனில் அவள் உள்ளுக்குள் நிரஞ்சனை காதலிக்க ஆரம்பித்திருந்தாள். நிரஞ்சன் நகரின் மிகப்பெரிய பணக்காரன், பிசினஸ் மேன். அழகும் அறிவும் ஆண்மையும் பொருந்தியவன். பார்க்கும் போதே பெண்களின் கனவு நாயகனாய் வலம் வருபவன். அவனை இவள் நேசித்ததில் தவறேதும் இல்லை. ஆனால் அவன் இவளை விரும்பினானா? அதுதான் கேள்வி, இல்லையா? நிரஞ்சனுக்கு காஞ்சனாவை பிடித்திருந்தது. அவளது அழகும் அமைதியும் அடக்கமும், பாங்காய் பாவாடை தாவணியில் வலம் வரும் அழகும் அவளை பார்ப்பதற்கென்றே அலுவலகம் செல்லும் வழியில் அந்த கல்லூரியின் வாசலில் காரை நிறுத்தி அவளை பார்த்துவிட்டுத்தான் செல்வான். அப்படி அவன் காஞ்சனாவை பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் அவனை காதம்பரி பார்த்து விட்டாள். அன்று முதல் அவளுக்குள் நிரஞ்சன் தான் காதல் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான். அவள் கனவுகளில் காதல் நாயகனாய் வலம் வந்தவனிடம் தன் காதலை சொல்ல தோழியிடம் யோசனை கேட்டாள் அவள். காஞ்சனாவோ, ஏன் காதம்பரி உனக்கு இந்த வேலை? படிப்பதை விடுத்து இப்படி காதல் கத்தரிக்காய் என்று கேட்டாள். இல்லைடி காஞ்சனா, எனக்கு அந்த நிரஞ்சனை பிடித்திருக்கிறது. அவர்தான் என் வருங்கால கணவர் என்று முடிவெடுத்து விட்டேன் என்றவளை சற்றே பரிதாபத்துடன் பார்த்தாள் காஞ்சனா. மனித மனம் ஆசைகளின் வசப்பட்டது. தான் பார்த்ததை கேட்கும் பள்ளி சிறுமியாகத்தான் தெரிந்தாள் காஞ்சனாவின் கண்களுக்கு அவள். ஆனால் தோழியின் பிடிவாதம் அவளுக்குள் ஒருவித பயத்தை தான் உண்டு பண்ணியது. எப்போதும் போல நாட்கள் பறந்து செல்ல அன்று காதம்பரி மிகவும் சோகமாக தெரிந்தாள். ஏய் காதம்பரி, ஏன், என்னவாயிற்று என்று இவள் வினவ,
அவள், நான் நிரஞ்சனை பார்த்து பேசினேன் காஞ்சனா என்றாள். முகத்தில் உற்சாகத்துடன், சொல்லேன், உன் லவ் சக்சஸ் தானே என்றாள் அவள். இல்லை காஞ்சனா, நிரஞ்சன் எனக்கு முன்பே உன்னை விரும்புகிறார். உன்னை மணந்து கொள்ளவும் பிரியப்படுகிறார் என்றவள், அவள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்பதை பார்த்து, எனக்கு உன்மேல் எந்த வருத்தமும் இல்லை காஞ்சனா. மாறாய், நிரஞ்சன் என்னை விட உனக்குத்தான் பொருத்தம் என்ற எண்ணம்தான் தோன்றியது. உன்னை பார்த்து போகும் நிரஞ்சனை ஒரு தலையாய் காதலித்து கற்பனைகளை வளர்த்து கொண்டது என் தவறுதானே. உன் படிப்பு முடிந்தவுடன் முறைப்படி உன்னை பெண் கேட்டு மணந்து கொள்ளவும் நிரஞ்சன் தயாராய் இருக்கிறாரடி என்றாள் அவள். தோழியின் பேச்சு முதன் முதலாய் அவளுக்குள் சிறு சலனத்தை உண்டு பண்ணியது. நான் என் அண்ணனிடம் சொல்ல வேண்டும் என்றாள் அவள். அதை பற்றி அவள் தன் அண்ணன் சத்யனிடம் சொன்னபோது, அவன் தன் தங்கையின் தலையை வருடி, உனக்கு அவரை பிடித்திருக்கிறதா காஞ்சனா என்றான். அவர் பேசுவதை பார்த்தால் மரியாதையும் இங்கிதமும் தெரிந்தவர் போல்தான் இருக்கிறார் அண்ணா என்றாள். மறுநாள் அவன் அந்த நிரஞ்சனை பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் வேலை செய்யும் கம்பெனி முதலாளி அல்லவா அவர். திகைப்புடன், சார் என்று அழைத்தவனை, என்ன சத்யன், உங்கள் தங்கையை மணக்கப் போகிறவன் எப்படி என்று விசாரிக்க வந்தீர்களா என்றான். அவன் பேசாமல் மௌனம் காப்பதை அறிந்து, இதுதான் எனது விலாசம். எனக்கு உங்கள் தங்கையை பிடித்திருக்கிறது. ஆனால் படிப்பு முடியட்டும், பிறகு முறைப்படி பெண் கேட்டு வருகிறேன் என்று விட்டு போனான். சத்யனும் அமைதியாய் இருந்து விட்டான். நாட்கள் மாதங்களாய் கரைய அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து முடித்திருந்ததால் யுஎஸ்ஸில் மிகப்பெரிய கம்பெனியிலிருந்து அவனுக்கு வேலைக்கான அழைப்பு வந்திருந்தது. அம்மாவிடமும் தங்கையிடமும் விடைபெற்று கிளம்பினான் அவன். காதம்பரி அந்த நிகழ்வுக்கு பிறகு அமைதியே உருவாய் மாறிப்போனாள். அதிகம் பேசுவதில்லை யாரிடமும். காஞ்சனாவிடம் மட்டும் பேசுவாள். ஆடைகளில் கூட தனி கவனம் செலுத்தினாள். உடலை ஒட்டிய ஆடையிலிருந்து லூசான சல்வார் கமீஸுக்கு அதில் இன்னும் அழகு கூடி தெரிந்தாள் காதம்பரி. ஒரு நாள் இருவரும் அந்த வேப்பமர நிழலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் காஞ்சனா அவளிடம் சத்யன் பற்றி பேசினாள். அவன் அவளை விரும்புவது பற்றி கூட சொன்னாள். காதம்பரி திகைப்புடன் தோழியை பார்த்தாள். ஆமாமடி, அண்ணன் கனவில் நீ அடிக்கடி வருவதாக கூறினான். வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் வந்த பிறகுதான் திருமணம் என்று சொன்னவன் உன் மனம் அறிந்து கொள்ளவும் சொன்னான். நான் நீ நிரஞ்சனை காதலித்த விஷயத்தை பற்றி சொன்னேன் என்று நிறுத்தியவளை காதம்பரி, அதற்கு சத்யன் என்ன சொன்னார் என்று கேட்டாள். நீ என் அண்ணனுக்குத்தான் என்று இறைவன் எழுதியிருந்தால் இடையில் எது நடந்தாலும் இறுதியில் அவன்தான் உன்னை கைப்பிடிப்பான் என்றாள் அவள். அவள் கூறியதை கேட்டு காஞ்சனாவின் கைகளுக்குள் முகம் புதைத்து அழுதாள் காதம்பரி. தோழியின் முதுகை ஆவலுடன் தட்டி கொடுத்த காஞ்சனாவும், அண்ணன் இப்போது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான். உன் வீட்டிலும் தடை சொல்லப் போவதில்லை. சத்யனும் உனக்கு பொருத்தமானவன்தான். நீ சொன்னது போல் நாம் விரும்புவரை விட நம்மை நேசிப்பவரை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை இனிக்கும் என்றாயே காதம்பரி. என் அண்ணனை மனம் புரிந்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று சொல்லேன் என்றாள் அவள். கண்ணீர் கலந்த புன்னகையுடனும் அன்பின் நெகிழ்வுடனும் தோழியிடம் சம்மதம் சொன்னவளை அணைத்து கொண்டாள் அவள். ஆண்டுகள் கடந்து கல்லூரியும் முடிந்து இதோ காஞ்சனா நிரஞ்சனின் மனைவியாகவும் காதம்பரி சத்யனின் மனைவியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அன்பில் கலப்படம் இல்லை, மாறாய் அதிக அன்பிருந்தது. வாழ்க்கையை நேசமுடன் அணுகினால் அது 1000 புன்னகை பூக்களாய் இதழ் விரிக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.